சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பாவின் அதாவது இன்று இந்த சாயப்பா கடைசி நாள், கடைசி இரவில் உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியினை சந்தோஷமாக சொல்ல வந்திருக்கின்றேன். கடைசி நாள் என்று சொல்கின்றாரே அப்பா என்று நீ குழம்பாதே. எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. சொல்கின்றேன் கேள். என் அன்பு குழந்தையே, உனக்கு நிரந்தரமான உறவு ஒன்று உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது. அந்த உறவானது யார் என்று அப்பா என்று உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இந்த உறவு உன்னை விட்டு ஒருபொழுதும் பிரியாது. எப்பொழுதுமே உன்னோடு இருந்து கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையில் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று எந்நாளுமே மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? யாரிடத்தில் பழகினாலும் அங்கிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் மனம் வேதனை அடைந்து விடுகின்றது. எந்நாளுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் உண்மையாக இருந்தாலும் அவர்கள் நமக்கு மறுபடியும் உண்மையாக இருப்பதில்லை. எல்லாவற்றையும் நம்மிடத்திலிருந்து மட்டுமே எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அவர்களிடத்திலிருந்து நாம் எதையாவது எதிர்பார்த்தால் அது நமக்கு கிடைப்பதில்லை என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? எத்தனை நாட்கள் அப்பா இது போன்று போலியான உறவுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்டு என் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கப் போகின்றீர்கள் என்று தான் நீ கேள்வி கேட்டு கொண்டிருக்கின்றாய். என் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான உறவினை நீ அடையாளம் காட்டப் போகின்றாய் என்று என்னிடத்தில் நீ கேள்வி கேட்டாய் அல்லவா? நிரந்தரம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பது உனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் இப்பொழுது உனக்கு ஒரு நிரந்தரமான உறவு உன் வாழ்க்கை முழுவதும் உன்னோடு வர காத்து கொண்டிருக்கிறது என்றால் அதை நினைத்து என் குழந்தை நீ மனம் சந்தோஷம்தானே அடையப் போகின்றாய். அதனால்தான் இந்த சந்தோஷத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்வதற்காக உன்னுடைய சாயப்பா என்று வந்திருக்கின்றேன். உறவுகள் வாழ்க்கையில் அத்தனை சாதாரணமாக கிடைப்பதில்லை. யாரும் மற்றவர்கள் மீது அத்தனை எளிதாக உண்மையான அன்பு வைப்பதில்லை. அப்படியே வைத்தாலும் அங்கே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து விடுகின்றது. ஒருவர் மீது வைக்கின்ற அன்பிற்கு அங்கே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதினால் அந்த அன்போடு இவர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் போய்விடுகின்றது. எத்தனை நாட்கள்தான் அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்காகவே வாழ்க்கையை வாழ முடியும்? எத்தனை காலம்தான் அவர்களுக்கு பிடித்தது போல வாழ வேண்டும் என்று நினைத்து உன்னை மாற்றிக்கொண்டே இருக்க முடியும்? இதுவெல்லாம் காலப்போக்கில் எல்லாம் மாறும்பொழுது அவர்களின் அன்பில் சில மாற்றங்கள் ஏற்படும் போது நீ நினைப்பாய் அல்லவா, இவர்களுக்காகவா இத்தனை நாட்களும் நாம் நம்மை மாற்றி கொண்டிருந்தோம்? இதனால் நமக்கு என்ன பலன் கிடைத்தது? நாம் இப்படி செய்தால் இந்த உறவோடு நம்மோடு நிலை பெற்ற என்ற நம்பிக்கையில் தானே நாம் பழகி வந்தோம். ஆனால் கடைசியில் இதுவும் நமக்கு நிரந்தரம் அல்ல என்பதை உணர்த்தியதோடு மட்டுமல்லாமல் பல காயங்களையும் வேதனைகளையும் அல்லவா அள்ளி கொண்டு வந்து தந்துவிட்டு சென்று விட்டார்கள் என்று என் குழந்தை மனவேதனையில் நின்று கொண்டிருந்தாய். இன்று உன் வாழ்க்கையில் அந்த உறவையே இல்லாமல் போனாலும் அந்த உறவினுடைய நினைவுகள் உனக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மறக்க முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமல்ல என்று தெரிந்த பிறகு அதனோடு எந்தவித தொடர்புகளும் உனக்கு ஒருபொழுதும் தேவை கிடையாது. தானாகவே விலகிச் சென்ற உறவிற்காக நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. அவர்களின் நினைவுகள் உனக்கு வருகிறது என்றால் நீ இன்னும் நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கவில்லை என்று அர்த்தம். அத்தனையும் கலைந்து எரித்துவிட்டு எத்தனை அன்போடு இருந்த உனக்கு கிடைத்த ஏமாற்றத்தை முதலில் நன்றாக புரிந்து கொண்டு நீ ஏமாந்திருக்கிறாய் என்பதை முதலில் நீ நம்பு. என் அன்பு குழந்தையே, யாரையும் நீ ஏமாற்றவில்லை. உனக்குத்தான் ஏமாற்றம் கிடைத்திருக்கின்றது. இனி ஒருபொழுதும் வாழ்க்கையில் இந்த ஏமாற்றம் கிடைத்துவிடக்கூடாது என்பதில் மட்டும் என் குழந்தை நீ தெளிவாக இருந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் இனி வரும் நாட்களை நீ எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து பார்த்து, யார் உன்னை தூக்கி எறிந்தார்களோ, யார் உன்னை பகடக்காயாக மாற்றி அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்களோ அவர்களின் முன்னால் தான் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று முதலில் உன் மனதிற்குள் நீ முழுமையாக எழுதி வைத்துக்கொள். என் அன்பு குழந்தையை, நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக, உன்னை காயப்படுத்தியவர்கள் முன்பாக நீ நல்ல நிலைமைக்கு வருவதற்காக
என் குழந்தை, நீ செய்ய நினைக்கின்ற செயலை நீ எப்பொழுதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் மட்டும் இருந்து கொண்டு எப்படி வேண்டுமானாலும் அதனை செய்யலாம். அதற்கு உனக்கு இந்த சாயப்பா என்றுமே துணை நிற்பேன் என்பதில் மட்டும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தவர்களையே மாற்றி அதில் பிழைப்பு நடத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கே வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா உன்னிடத்தில் தினமும் ஒரு வாக்கினை தருகின்றேன் அல்லவா? அந்த வாக்கிலிருந்து நீ இத்தனை நாளும் என்ன புரிந்து கொண்டாய் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார். நான் உனக்கு சுருக்கமாக சொல்கின்றேன். இந்த வாழ்க்கை உனக்கானது. இந்த வாழ்க்கையில் உன்னை கட்டுப்படுத்த யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. உன்னுடைய சுதந்திரம் யாராலும் அங்கே பறிக்கப்படக்கூடாது. உன் சுதந்திரத்தை பறித்து அதில் யாரும் அங்கே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது. ஆசைகளையும் உன்னுடைய விருப்பு வெறுப்புகளையும் நீ விட்டு கொடுத்து விடக்கூடாது. உனக்கான வாழ்க்கை, உனக்கான லட்சியத்தை நீ அடைந்தே தீர வேண்டும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் நீ எடுத்து வைக்கின்ற அடியிலிருந்து ஒரு அடி கூட பின்வாங்கிவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய எதிர்காலத்தை வைத்து ஒருபொழுதும் பயம் கொள்ளக்கூடாது. நீ அதுபோல உன்னுடைய எதிரிகளைக் கண்டு என்னாலும் நடுங்கிவிடக்கூடாது. துரோகிகளை கண்டு துவண்டு போகக்கூடாது. எது வந்தாலும் நம்மோடு நாம் திருத்தி நம் சாயப்பா துணை நிற்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த அப்பா உனக்கு தினமும் சொல்லித் தருகின்ற வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, என்னாலும் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டே இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அது உண்மை கிடையாது. நீ எத்தனை கஷ்டங்களில் இருந்தும் இப்பொழுது வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? போலியான ஒரு உறவு உன்னை ஏமாற்றுகிறது என்றால் அந்த உறவினுடைய நிலையை நீ இந்த நிலையிலாவது கண்டு கொண்டாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்தி தருகின்ற சில கஷ்டங்கள் உன்னை வாழ்க்கை நிலையாக நிறுத்த வைப்பதற்கும், உன்னுடைய தேவையில்லாத சிந்தனைகளை நிறுத்துவதற்கும், மற்றவர்கள் உன்னை தேவையில்லாமல் காயப்படுத்தாமல் இருப்பதற்காகவும் நடக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. ஏமாற்றங்கள், நான் முன்கூட்டியே சொல்கின்ற வார்த்தைகளை நீ கவனித்து நடந்திருந்தாய். ஆனால் எந்த ஒரு ஏமாற்றமும் உன் வாழ்க்கையில் வந்திருக்காது. யாரை நம்பியும் நீ ஏமாந்திருக்க மாட்டாய். நீ எப்பொழுதுமே சூதானமாக இருந்து கொண்டு யாரால் நமக்கு எப்பொழுது என்ன கஷ்டம் வரும் என்பதை புரிந்து கொண்டு நடந்திருப்பாய். என்ன நடந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்பதை நீ நிச்சயமாக மனதிற்குள் ஆழமாக புரிந்து கொண்டிருப்பாய். ஏனென்றால் அப்படி இருந்திருந்தால் இத்தனை கஷ்டங்கள் உனக்கு இன்று வந்திருக்காது. அதனால் அப்பா சொல்லும்போது அந்த வார்த்தைகளை எல்லாம் நீ கவனமாக கவனித்து உன் மனதிற்குள் அதை பதிய வைத்து உன் வாழ்க்கையாகவே அதை நீ வாழ ஆரம்பித்து விடுவாய் என்றால் நிச்சயமாக என் குழந்தையே, இத்தனை கஷ்டங்களில் இருந்தும் உன் அப்பா நான் காப்பாற்றி விடுவேன். இத்தனை முறை உன்னை காப்பாற்றி விடுவேன். அதாவது உன்னை எல்லா கஷ்டங்களிலிருந்தும் மீட்டெடுப்பேன். உனக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்கின்றேன் அல்லவா? இது இருந்தாவது நீ புரிந்து கொண்டாயா? உன்னை தேடி வந்திருக்கின்ற நிரந்தரமான உறவு இந்த சாயப்பா என்று. என்னை பார்ப்பதற்கு வேண்டுமானால் உனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கலாம். ஆனால் உன் அப்பாவை போன்ற கனிவான உள்ளம் கொண்டவர் வேறு யார் இருக்க முடியும் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார். நான் என் குழந்தையின் மீது அன்பு கொண்டு என் குழந்தையின் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று தான் எப்பொழுதும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். கள்ள கபடம் இல்லாமல் என் முன்னால் வந்து நிற்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய அன்பு என்றுமே கிடைத்து கொண்டிருக்கும். பொய் சொல்லக்கூடாது. மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. யாருக்கும் எந்த தீங்கினையும் செய்யக்கூடாது. இன்னொருவரின் கண்ணீருக்கு காரணமாகிவிடக்கூடாது. இவை எல்லாம் இல்லாமல் யார் உண்மையாக அன்போடு உண்மையான பாசத்தோடு நேர்மையோடு என்னை வந்து சந்திக்கின்றார்களோ அவர்கள் என்ன கேட்டாலும் நான் அள்ளி கொடுப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. மனதிற்குள் என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கை எந்த விஷயம் உன்னை காயப்படுத்தினாலும் சரி, எல்லாவற்றையும் நம் அப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நீ துணிந்து சென்று விட்டால் போதும். அங்கேயே தேங்கி நின்று விடாதே. உன்னை காயப்படுத்த ஒரு கூட்டம் எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கிடையே சிக்கிக் கொள்ளாமல் என் குழந்தை ஒருமுறை தப்பித்து வந்துவிட்டால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான சூட்சமும் என்ன என்பதை நீயே கண்டு கொள்வாய். எப்படி தப்பிப்பது என்பதை நீயே புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த அப்பாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.